ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரவா கிச்சடி பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரவா கிச்சடி பார்த்திங்கன்னா நல்லா ரவையை வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டதுக்கப்புறம் தான் நம்ம செய்யணும். அப்போ தான் அது நல்லா மெதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கருக்க விடாமல் நல்லா செவந்த நிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். நான் இப்போ ரவையை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ வாங்க ரவையை கிச்சடியை தாளித்து விட்டுறலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோன்றனால கொஞ்சம் தயக்கமாக இருக்குது பேசுகிறதுக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு அடுப்பு மக்கர் பண்ணுது. எங்கள் வீட்லேயும் இந்த தான் அடுப்பு மக்கர் பண்ணுது. உங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருக்குமா? ஓகே, அடுப்பை பற்ற வச்சாச்சு. வாங்க எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இதுதான் என்னோடய கிச்சனு. இன்னொரு நாளைக்கு என்னோடய கிச்சன் டூர் போடுறேன். அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரிலாம் பெருசாக இருக்காது. ஓகே, ஓரளவுக்கு சமைக்கலாம், அந்த அளவுக்கு எனக்கு இருக்குது. வாங்க, சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கிறலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வாங்க வெங்காயத்தை தாளித்து விட்ருவோம். வெங்காயம் ஏற்கனவே கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டும் வெங்காயம் ஒன்றா போட்டுருவோம். பட்டை வத்தை 2 எடுத்துக்கிடுவோம். நானே வீடியோ இருக்கிறதுனால உங்களுக்கு பட்டை வத்தை போடுறத காட்ட முடியல, போட்டுட்டேன். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை போட்டாச்சு, தாளித்து விட்டுக்கிடுவோம். நல்லா வெங்காயம் கேரட்டு நல்லா வதங்கி வரணும். இதில் நீங்கள் பீன்ஸு அப்புறம் பச்சை பட்டாணி வேணும்னா போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் வெறும் கேரட் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வெங்காயமும் கேரட்டும் வதங்கிடுச்சு. ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நானும் என் வீட்டுக்காரன்றனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். வேணும்னா கொஞ்சம் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரவையை போட்டு கிட்டி கிளறி எடுத்துருவோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. வாங்க ரவையை போட்டுடலாம். நான் ரவையை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நானே ஒரு ஆளாக வீடியோ எடுக்கிறனால செல்லில் நான் போட்டுட்டு காட்டுறேன். இந்த பக்கம் அடுப்பில் தேங்காய் சட்னி தாளிக்கிறதுக்காக இரும்பு கடாய் வச்சுருக்கேன். அதை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரவையை போட்டுட்டு அதுக்கப்புறம் தாளித்து விடுவோம். இப்போ
பார்த்தீங்கன்னா ரவை போட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே வந்து என்ன செஞ்சிடணும், சிம்மில் வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டேன். வாங்க இப்போ சட்னியை தாளித்து விட்ருவோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டாச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு இன்னும் வந்து யூடியூப் வந்து எப்படி வந்து கட் பண்ணி போடணும், அதை வந்து எப்படி வாய்ஸ் கொடுக்கணும்னு தெரில. நான் டேரெக்டாக நம்ம நார்மலாக வீடியோ எடுத்துகிட்டு எப்படி பேசுவோம் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா யூடியூப்பு வச்சுருக்கவங்களா இருந்தால் எனக்கு வந்து அது எப்படின்னு சொல்லி கைட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப நாள் ஆசை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, இன்றைக்கி தான் செல்லு வேறு இல்லை, புது செல் இப்போ தான் வந்திருக்குது. ஸோ அதான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். எல்லாம் ஸ்வீட்டில் ஆரம்பிப்பாங்க, நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக ஆரம்பிச்சிருக்கேன். சரி, ஓகே. சரி, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுருவோம். ஃபைனலாக தேங்காய் சட்னி தாளித்து விட்டுட்டேன். நானே வீடியோ எடுக்கிறதுனால தேங்காய் சட்னி தாளித்ததை காட்ட முடியலை. இப்போ கிச்சடி ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துருவோம். சூப்பராக வந்திருக்குங்க கிச்சடி. சரி, ஓகே. இந்த ஸ்டேஜ் தான், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம நெய் விட்டு கலரி இறக்கிக்கிடுவோம். என்கிட்ட நெய் தீர்ந்து போச்சுனால அதனால் ஜிஆர்பி நெய் தான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றி இறக்கிடலாம். இப்போ ஃபைனலாக கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா நெய் ஊற்றவும் நல்லா மணக்க இருக்குது. இது அப்படியே வந்து மூடி வச்சுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ. இதுதான் பார்த்துக்கோங்க என்னோடய கிச்சன். இந்த பக்கம் ஃபுல்லாக பாத்திரம் செல்ஃப்ஸில் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து சாமி ரூமு. ஸோ அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் போடுறேன். நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து இப்போ தான் ஒரு 2 months ஆகுது. இன்னும் வந்து பாத்திரம்ஸ் அரேஞ்ச் பண்ணலை. ஏன்னா கடை வச்சுருக்கிறதுனால எந்த ஒர்க்கும் என்னால் சரிவர பார்க்க முடியறதில்ல. காலைல 9 மணிக்கு என் மாமனாரை மாற்றி விட போயிடுவேன். அது அப்படியே இருக்குது. இதெல்லாம் பாத்திரம் விளக்கி வச்சுருக்கேன். அந்த அட்டைப்பெட்டியில் போட்டு மேலே லாஃப்டில் போட்டு கட்டி எடுத்து வச்சிடுறது. எனக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுன்னு தெரியலை. ஸோ வந்து நீங்கள் பார்க்குறவங்க வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்க. ஃபஸ்ட்டு வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இதுதான் எங்களோட வீடு. அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு விறகடுப்பு, இந்த சைடு பார்த்தா இங்கிட்டு தான் வெளியில் போகிற மெயின் டோர் கேட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹவுஸ் ஓனரோட இன்னொரு வீடு. இதில் தான் தோட்டத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாரு. ஓஸு, மம்பட்டி, பானைத்தட்டு. அது எங்களோட பெட்ரூமு. இதுதான் எங்கள் வீடு. சவுண்டு கம்மி பண்ணிடுறேன். இதுதான் ஓவரால் எங்களோட வீடு. இன்னொரு நாளைக்கு போடையில் எனக்கு டூர் காட்டுறோம். இந்த பக்கம் ஃபுல்லாக மாமரம், தேக்கு மரம். அப்புறம் இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். ஒரே வீடியோவில் ஃபுல்லாக காட்ட வேணாம், உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். சாமியோட நிறைவு பண்ணுறேன் உங்களுக்கு. இவன் தான் என்னோட பையன், பேர் குகவேலன். இவன் தான் என்னோட மையன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். முருகனோட உங்களுக்கு நிறைவு பண்ணுறேன். சுபம்.